அவங்களால இப்போ இந்த ஏரியாலாம் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக நஷ்டம் இதாக ஆகுது. மாடு மாதிரி போவானுங்க, மாடு மாதிரி ஓட்டுவானுங்க. வண்டி ஓட்டுறனா டெம்போ ஓட்டுறவனுங்க அவனுக்கு தான் முக்கால்வாசி பேர். அப்படியே இஷ்டி போயின்னே இருப்பானுங்க. சார் இன்னும் கேட்டால் அவங்க ரேஷன் கார்டு, ஆதார் ஐடி எல்லாமே வச்சுக்கிறாங்க சார். கவர்மெண்ட்டே அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் சார் சலுகை. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது இல்லை. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னா 3 மணி நேரம் தூங்குவோம். ஏன்னா 24 hours ஒரே வீட்டில் இருக்கிறான். அங்கேயே ககுசுவோம், அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே வேலை செய்வோம். அதனால தான் அந்த கூலிகளாக நம்மளால் வேலை செய்கிறது இல்லை. என்னோடய வாழ்வாதாரம் இருப்பிடம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் எங்கே ஓடுறது? எங்களுக்கு அவங்களுக்கு பகமைன்ற மாதிரிலாம் இல்லை. குரலை கொடுக்க முடியாது. அவங்க ஒரே கலாட்டா பண்ணிட்டு போவாங்க. தினமடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ சமீப காலமாகவே நம்ம பார்த்துட்ருக்க செய்தியாக இருக்கட்டும், ஸோ நம்ம கேட்டுட்ருக்க செய்தியாக இருக்கட்டும், கூட்டமாக வட இந்தியர்கள் படையெடுத்து இங்கே வர்றதாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு செய்தி தொகுப்பாக தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ முக்கியமாக இந்த இடத்துல தான் அவங்க கூட்டமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பதாதி அவங்களோட மொழிகள் மொத்த வீட்டு முன்னாடியும் எழுதப்பட்டு இருக்குது. என்னதான் மொழிகள் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அவங்களோட சூழ்நிலையாக இருக்கட்டும் எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லைவ் ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். வாங்க வட இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, எப்படிலாம் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். முக்கால்வாசி எங்கள் வீடு எல்லாமே அவங்களுக்கு தான். இப்போ ஆமாம், ஓனாக வாங்கிக்கிறாங்க, ஓனாக இருக்கிறாங்க. அது வரலாமே நம்ம 5000 பெருமானம் இல்லாத வாடகை அவன் 15000 தர ரெடியாக இருக்காங்க. ஒரு 2, 3, 5 வருஷமாக நிறைய பேர் தாங்க. பிகாரி ஆள் தான் நிறைய. நம்ம ஆளுங்க யாரும் கிடையாதுங்க. அவனுங்க தான் பிகாரி ஆள் தான் இங்கே இருக்கிறவனுங்க. ஃபுல்லாமே அவனுக்கு தான், நம்ம ஆளுங்க கிடையாது யாரும். மாடு மாதிரி போவானுங்க, மாடு மாதிரி ஓட்டுவானுங்க. வண்டி ஓட்டுறனா டெம்போ ஓட்டுறவனுங்க அவனுக்கு தான் முக்கால்வாசி பேர். அப்படியே இஷ்டி போயின்னே இருப்பானுங்க. டெம்போ லைசன்ஸு எல்லாம் ஆன்லைனு அதான் இருக்கும். டெம்போக்காரன் எவ்வளோ பேர் இருக்கிறான் பிகாரி ஓட்டுறவன்? நிறைய பேர் இருக்காங்க பிகாரி ஓட்டுறவன். ஆதார் கார்டு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. வர்றான் ரேஷன் கார்டு எல்லாமே வாங்கிடுறானுங்கப்பா. அவனுக்கு தான் மெயின். உள்ளே இருக்கிறவனுக்கு போய் பாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். இன்னும் கேட்டால் அவங்க ரேஷன் கார்டு, ஆதார் ஐடி எல்லாமே வச்சுக்கிறாங்க சார். கவர்மெண்ட்டே அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் சார் சலுகை. இது இப்போ நீங்கள் பேட்டி காண்றது பெருசு இல்லை. இந்த விஸ்வகர்மா பூஜைன்னு வரும். அப்போ வந்தீங்கன்னா இது நம்ம சென்னை தானான்னு யோசிப்பீங்க. நீங்கள் சென்னையிலே பிறந்த வளர்ந்த ஆள் குரலை கொடுக்க முடியாது. அவங்க ஒரே கலாட்டா பண்ணிட்டு போவாங்க. எல்லா இதுக்கும் அவங்க வந்துட்டாங்க. அதான் ஒரு பெரிய குறை என்னன்னா, ஏதோ வந்தோமா பொழைச்சமா இல்லை, எல்லா துறைக்கும் அவங்க வந்துட்டாங்க. ஒரு முடி வெட்டுறதுலேருந்து ஒரு கார் பண்ணுறது. அப்போ இங்கே இருக்கிற ஆளுக்கு வேலை இல்லை. அதுதான் தவறாயிடுச்சு. அவங்க எல்லாம் ஊரெலாம் விட்டு வந்ததுனால 24 hours இங்கே இருக்கிறதுனால டைம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நிறைய போட்டு ஃபாஸ்ட். அவன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூங்குறது 5 மணி நேரம் தான் தூங்குவான், 3 மணி நேரம் தூங்குவான். ஏன்னா அவன் 24 hours ஒரே வீட்டில் இருக்கான். அங்கேயே ககுசுவோம், அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே வேலை செய்வோம். இப்போ நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ அவனால் ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுக்க முடியும். அவங்க ஊரில் இந்த ஆளுங்களை இட்டுன்னு 10 பேர் 15 பேர் இந்த கோல்டு வேலை செய்கிறவங்க அவங்க ஊர்லேருந்து இந்த பெங்காலியோ பீகாரி இது மாதிரி ஆளுங்களை இட்டுன்னு கம்பி சம்பளன்றதோடு இல்லை. இதெல்லாமே இப்போது வெளியாளுங்க இந்த வேலை இல்லை, நம்ம கோல்டு ஒர்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லா வேலையிலையுமே வந்துட்டாங்க பயங்கரமாக. அது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது அவ்வளோதான். வாடகையில் இந்திக்காரு, பங்காளிங்க எல்லாம் சேர்ந்துட்டுக்கிறாங்க. அவங்களால இப்போ இந்த ஏரியாலாம் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக நஷ்டம் இதாக ஆகுது. தமிழ் ஆளுங்கள்லாம் இப்போ ரொம்ப பேருக்கு வேலை இல்லாத ரொம்ப இதாக இருக்குது. பங்காளிங்க, இந்திக்காரங்க இவனுங்க தான் இந்த ஏரியாவில், வெளிநாட்டு ஆளுங்க தான் இந்த ஏரியாவில் ரொம்ப பேர் இருக்கிறான். தம்சா விற்கிறானுங்க, கச்சடி, பயங்கரமாக சிக்கன் மட்டனு எல்லாமே செய்யக்கூடிய சக்தி அவனுங்க சேர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அவனுங்க சிக்கன் மட்டன் தான் நிறைய யூஸ் பண்ணுறானுங்க. இந்த தெரு பூரா, எடப்பாளையம் சந்து பூரா. ஆமாம், நாங்கள் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க. தாத்தா அப்பா 3வது ஜென்ரேஷனாக ஃபீல்டு ஒர்க்கு. இப்போ இந்த காசி மேலே அடிக்க, ஒட்டியானம் அந்த மாதிரி எல்லாம் பாரம்பரிய விஷயத்தை இப்போ நம்ம கலைநுட்பம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுது. அவங்க வந்தவுடனே வேறு லைட் வெயிட், லெஸ் வெயிட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒர்க்கு. இப்போ நாங்கள் 80 கிராமில் செய்ய வேண்டிய ஒர்க்கை அவங்க 40 கிராம்ஸில் பண்ணுவாங்க. அப்போ டிசைனும் மாறிடுச்சு. எங்கள் டிசைனுக்கும் அவங்க டிசைனுக்கும் வேறு. அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி
இப்போ நாங்கள் பண்ணுற வேலை வந்து உழைக்கும், நல்ல லாங் லைஃப் வரும். அப்போ வித்தியாசம். அப்போது ஜனங்க வந்து இப்போ லைட் வெயிட் விரும்ப ஆரம்பிச்சாங்க. 80 கிராம் வாங்கிறதுக்கும் அதே டிசைன் வந்து ஒரு 40 கிராமில் கிடைக்குதுன்னும் போது அவங்க லைக் பண்ணும்போது எங்களுக்கு வேலை கம்மியாயிடுச்சு. அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. அவனுங்க மாத கணக்கில் தங்கியிருப்பானுங்க, எல்லா ஆண்டு கணக்கிலும் தங்கியிருப்பாங்க. அவங்க ஊருக்கு போகும்போது எதனா கையில் ஒரு லம்பாக ஒரு 50,000 ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி கொடுத்து அமுச்சிடுவாங்க. மறுபடியும் வந்தால் வேலைக்கு உண்டு, இல்லைன்னா இல்லை. நாங்கள் அப்படி கிடையாது, தினம் இங்கேயே தான் இருக்கணும், செஞ்சே ஆகணும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. அவங்களுக்கு 3 வேளை சோறு போட்டுடுறானுங்க. வேறு இதில் செலவுகள் எதுவும் கிடையாது. அப்பா அம்மா கூட இருந்தால் தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா அங்கே போய் கொடுக்கணுன்னு இருக்கும். அவன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போவான். அப்போ மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கொடுப்பானுங்க. நல்ல ஆளு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ தலை ரொம்ப மோசமானுங்க. அவனுங்க சாணிலே பத்துன்னு இருப்பானுங்க, வீட்டு வெளியே அச்சியை துப்பின்னு இருப்பானுங்க. ரொம்ப தொல்லை குத்துன்னு இருக்கிறானுங்க ஊர் உள்ள. நம்மளுக்கும் இங்கே வந்து ரொம்ப காண்டாகுது இதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் பண்ணுகிறானுங்க நம்மளை. இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ தச்சு வேலைக்கு, இல்லை கொத்தனார் வேலைக்கு, இல்லை வாயில் காப்பாடல், அதாவது வாட்ச்மேன் வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் இப்போ இங்கே வேலை செய்கிறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது.